பார்த்தா வசந்தியோட தமிழ் மீனாட்சி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற தனம் இருந்துக்கிட்டு, என்னக்கா அழகர் பார்த்துட்டியா? அழகர் பார்க்கணுன்னு போனேன். ஆமாம், அழகர் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம்ல, இன்றைக்கி ஃபுல் டே இங்கேயே வச்சு பார்த்துருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. இல்லடி, அழகர் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அம்மாச்சி இருந்துக்கிட்டு, என்ன அழகரை பார்க்கணுன்னு தானே உங்கள் அக்கா போனேன், நீ என்னடான்னா அழகரை கொண்டுட்டு வந்து இங்கேயே வச்சுக்கணுங்கிறியே, என்னடி அவங்க கொண்டுட்டு வந்து காட்டுனதே பெரிய விஷயமா போச்சு, நீ என்னடான்னா வீட்டுக்கே வரணும்னு சொல்கிறதெல்லாம் ரொம்பத்தான். அவங்க முகம் சொங்கி போன உங்கள் அக்காவுக்கு அழகரை பார்த்ததும் தான், இங்கே பாரு முகம் எப்படி சிரிக்கிறான் என் பேத்தி அப்படின்னு சொல்கிறாங்க அம்மாச்சி. அதுக்கு தனம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அங்கே நடந்த விஷயத்தையெல்லாம். இருந்தாலும் இந்த ஐஸ்வர்யா கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாமா இப்படியெல்லாம் இருக்கவே கூடாது. இந்த ஐஸ்வர்யா எதுக்கு தான் மாமாவோட வாழ்க்கைக்குள்ளே வந்தாலோ அப்படின்னு சொல்லி தனமும் அம்மாச்சியும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இங்கே தாமரை வந்து ஐஸ்வர்யாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. என்ன ஐஸ்வர்யா, பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சா? ஆமாம், அழகர் எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க மாமா அப்படின்னு கேட்கவும், அது வந்து அழகரை அந்த தமிழ் பார்க்கணுன்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிறதா எனக்கு வெளியே சித்து சொன்னான் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. என்னது, தமிழை பார்க்க கொண்டே அழகர் கொண்டுட்டு போகிறாரா? ஆமாம், உன் பர்த்டே அதுவுமா உன் கூட இல்லையா சேது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை அவர் அழகர் எடுத்துக்கிட்டு தமிழ் செல்வி பார்க்கணுன்னு சொன்னான், இன்றைக்கி அவளுக்கும் பர்த்டே, அதனால் அவகிட்ட காட்டுறதுக்கு அழகர் எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லவும், பர்த்டே எல்லாம் ஜமாயிச்சிட்ட போல அப்படிங்க. ஆமாம், இந்த நெக்லஸ் எல்லாம் மாமா தான் வாங்கி கொடுத்தது, ரொம்ப அழகாக இருக்குல்ல, எனக்காக எவ்வளோ பார்த்து பார்த்து வாங்கி எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லவும் தாமரை, ஆமாம் செலவு பண்ணுனது என்னமோ பண்ணினாரு தான், உனக்காக பார்த்து பார்த்து வாங்கினாருன்னெல்லாம் சொல்லாதம்மா, அவர் ஒன்றும் பார்த்து பார்த்து வாங்கலை, சித்துவும் அவங்க அம்மாவும் தான் போய் பார்த்து வாங்கிட்டு வந்தாங்க அப்படிங்கும். என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், மாமா வந்து கார்டு கொடுத்துட்டாங்க, இவங்க 2 பேர் தான் போய் உனக்கு என்னென்ன பிடிக்கும் எப்படி வாங்கணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க, அது தெரியாமல் சேது வாங்கி கொடுத்தாருன்னு நினச்சிட்ருக்கியா நீ அப்படின்னு நினைக்கவும் ஐஸ்வர்யாவோட முகமே வாடி போச்சு. ஐயோ, அப்போ மாமா நம்ம மேலே ஆசை இல்லையா, வாங்கி கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி முகமெல்லாம் வாடி போயிடுது. அப்போது சேது வந்து அழகரை காட்டிட்டு தமிழ்ச்செல்விக்கிட்ட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ வந்த சேதுக்கிட்ட, அழகரை தூங்கிட்ட ஐஸு, நான் தூங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யாட்ட சொல்லிவிட்டு அழகரை தூங்க வைக்கும்போது ஐஸ்வர்யா சோகமாக இருக்கிறத பார்த்த சேது, என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், அதுவா என் பர்த்டேவுக்கு ஏமாமா நீங்களாம் எனக்கு எல்லாமே வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் ஐஸு, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தாமரை தான் சொன்னால் எனக்கு வாங்கிட்டு வந்தது சித்து தான்னு சொல்லி நீங்கள் எங்கிட்ட பொய் சொல்லிட்டீங்களா அப்படிங்கும். ஆமாம் ஐஸு, நான் பொய் சொல்லணும்னு சொல்லலை, எனக்கு அன்னைக்கு ரொம்ப வேலை இருந்தது, அதனால் சித்துவிட்ட வாங்கிட்டு வர சொல்லி சொன்னேன், இப்போ அதனால் என்ன அப்படிங்கிறாங்க. என்னம்மாம்மா, என் பர்த்டேவுக்கு அதுவுமா எனக்கு நீங்கள் அவ்வளோதான் மரியாதை கொடுக்குறீங்களா? எனக்கு இந்த வீட்டில் இருக்கிற ரெஸ்பெக்ட் அவ்வளோதானா? நீங்கள் என் மேலே அவ்வளோதான் பாசம் வச்சுருக்கீங்களா? எனக்கு ஆசைப்பட்டு நீங்கள் ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி கொடுத்தா கூட அதனோட வேல்யூவே வேற மாமா, ஆனால் நீங்கள் யாருக்கிட்டேயும் கொடுத்து வாங்கிட்டு வர சொன்னது எப்படி மாமா என் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கேட்டதும், இப்போ என்ன ஐஸு, ஏன் இவ்வளோ மனசு கஷ்டப்படுற? உனக்கு வந்து பொருள் நான் வாங்கி கொடுக்கணும் அவ்வளோதானே, வா உனக்கு பிடிச்சதா பார்த்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லவும், நீங்கள் தான் மாமா எனக்கு பிடிச்சதா வாங்கி கொடுக்கணும் அப்படிங்க. அதுதான் நான் உனக்கு பிடிச்சதா வாங்கித்தரேன், வா வெளியில் கிளம்பலாம், இந்த அழகர் தூங்கிட்டான் பாரு, கருப்பை பார்த்துக்க சொல்லிவிட்டு வா உனக்கு பிடிச்சதா வாங்கித்தரேன்னு சொல்லி வெளியில் கூட்டிகிட்டு போகிறாரு. கடைவீதி போய் நிறுத்திட்டு, இங்கே பாரு ஐஸு, இங்கே எவ்வளோ இருக்குது, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ கேளு, நான் உனக்கு பிடிச்சதா வாங்கித்தரேன், உன் பர்த்டே அதுவுமா அப்படின்னு சொல்லவும், எனக்கு அந்த ரோட்டு கடையில் கீழே போட்டு விற்கிறாங்க பாருங்க மாமா புடவை, அந்த புடவை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை வாங்கி தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவ்வளோதானே ஐஸு, உனக்கு இல்லாத புடவையா, 4 வாங்கி தரேன் அப்படிங்க. இல்லை மாமா, எனக்கு மனசுக்கு பிடிச்ச இந்த பச்சை கலர் புடவையை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், வாங்கிக்க ஐஸு இந்தா அப்படின்னு சொல்லி சேது வாங்கி கொடுக்குறாங்க.
அதை வாங்கிக்கிட்ட ஐஸ்வர்யாவுக்கு இந்த உலகத்திலேயே ஜெயித்த மாதிரி ஒரு சந்தோஷம். வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து தாமரைகிட்ட சித்துக்கிட்ட எல்லாம் காட்டுறாங்க. அப்போது சித்துவும் அவங்க அம்மாவும், என்னடி இது, நம்ம லட்சக்கணக்கில் போட்டு புடவை வாங்கி கொடுத்தா இவ போய் ரோட்டு கடையில் 150 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கிறா, அது வேற பெருமையாக கொண்டுட்டு வந்து காட்டிக்கிட்டு இருக்கிறா, என்னடி இவளோட டேஸ்ட் இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஈஸ்வரியும் சித்தவும் புலம்பிகிட்டு இருக்காங்க. தானோ வந்து தமிழ்கிட்ட கேட்குறாங்க, அக்கா இன்னைக்கு உன் பர்த்டே விஷ் பண்ணாரா மாமா அப்படிங்கிறாங்க. பண்ணினாரு, அம்மாச்சி ஞாபகப்படுத்தி விடவும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் முகத்தை சோகமாக வச்சுக்கிறாங்க. அப்போ தான் தனத்துக்கு ஒரு தமிழோட ஃபோனில் ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஒரு ஆதரவற்ற இல்லத்திலிருந்து உங்கள் பிறந்தநாள் அதுவுமா எங்களோட இல்லத்துக்கு வந்து நீங்கள் இவ்வளோ ஃபுட்டு டொனேட் பண்ணி இவ்வளோ ட்ரெஸ் எல்லாம் டொனேட் பண்ணினது ரொம்ப சந்தோஷம். நீங்கள் உங்கள் குழந்தைங்க புருஷனோட வாழ்நாள் முழுக்க நல்லா இருக்கணும் தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ, அந்த குழந்தைங்க சாப்பிட்ற வீடியோ எல்லாமே தமிழோட நம்பருக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. அதை பார்த்ததானோ, அக்கா இது எப்போக்கா நீ டொனேட் பண்ணின அப்படின்னு கேட்குறாங்க. ஓ, இது நான் டொனேட் பண்ணல தானோ, மாமா தான் டொனேட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாருக்கா, உனக்கு கிஃப்ட் என்ன கிஃப்ட்டு, இதை விட பெரிய சந்தோஷம் உனக்கு என்ன, உனக்கு கிஃப்ட்டு வாங்கி ஒரு சாரீ வாங்கி கொடுத்துருந்தா கூட நீ இவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பியா, ஆதரவற்ற இல்லத்துக்கு சாப்பாடு போட்டதை உனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு மாமாவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்காரு பாரு, நீ அவரை விட்டு பிரிஞ்சு வந்தாலும் உன் மேலே இருக்கிற லவ்வு மாமா எவ்வளோ தூரம் ஞாபகம் வச்சுருந்து உன்னோட ஃபஸ்ட் ஆசையே அவங்களுக்கு சாப்பாடு போடணும்னு நீ மாமாட்ட கேட்டது தான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குக்கா, அதையே உன் பிறந்தநாள் அதுவுமா செஞ்சுருக்காரு பாரு அப்படின்னு சொல்லி தனம் சொல்லவும், அதை ஃபோனை வாங்கி பார்த்த தமிழுக்கு சந்தோஷத்தில் அழகர் இன்னைக்கு நல்லதாகவே நடக்குது தனம், அழகரை பார்த்துட்டு வந்துட்டேன், ஆதரவற்ற இல்லத்துக்கு சாப்பாடு துணிமணிலாம் வாங்கி கொடுத்துருக்கிறது, இந்த பர்த்டே தான் எனக்கு மன நிம்மதியாக இருக்குது போ அப்படின்னு சொல்லி தனத்துக்கிட்ட சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க தமிழ். அப்போது அம்மாச்சி வர்றாங்க. என்னடி என்ன 2 பேரும் சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு உள்ள வர்றாங்க. தனம் வந்து நடந்தது எல்லாம் சொல்லவும், பாத்தியாடி பேராண்டிக்கு இன்னும் தமிழ் மேல் இருக்கிற லவ்வு போகலை, என்னடா பண்ணுறதுன்னு அந்த ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணுறதுனால கூடவே வச்சிட்ருக்கான், அவன் மனசு தான் எல்லாத்துக்கும் தெரியுமே, யாரோட மனசையும் புண்படுத்தி பார்க்க மாட்டானே, அதனால தான் அவன் ஐஸ்வர்யாவை கூட எதுவும் சொல்லாமல் இன்னும் அப்படியே போயிட்டுருக்குறான். தமிழோட சண்டை வந்தால் கூட அழகரை கொண்டுட்டு வந்து காட்டுறதுலேருந்து ரொம்ப மனிதாபிமானம் பையனாக இருக்காண்டி. பரவாயில்ல, கூடிய சீக்கிரமே நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவீங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு அம்மாச்சி சொல்கிறாங்க. அதை கேட்ட தமிழுக்கு, இதெல்லாம் நடக்குமா, நம்ம வாழ்க்கையிலேயே கனவாக போயிடுமா, இன்றைக்கி அழகரையும் மீனாட்சியும் வச்சுருந்த சந்தோஷம் என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத சந்தோஷம், எவ்வளோ ஒரு குடும்பம்னா எவ்வளோ ஒத்துமையாக இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்குங்கிறது எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சது. கடவுளே, என் பிறந்தநாள் அதுமா உங்கள்கிட்ட வேண்டிக்கிறேன், நம்ம குடும்பமே ஒன்றா இருக்கணும்னு. பார்ப்போம் வேண்டுதல் எப்போ நிறைவேற போகுது, எங்களுக்கு எப்போ பிரச்சனை தீரப்போகுதுன்னு தமிழ் வேண்டிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.